இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகமே ஆர்வமாக எதிர்பார்த்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 வெப் சீரிஸ் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பயங்கரமாக வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 2 எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த சீரிஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா இந்த சீசன் 2 வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரியான கேம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கேமில் வந்து இந்த சீசன் 2ல வந்து வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம கதையோட இந்த சீரியஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கதை சுருக்கம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். சிம்பிளான ஒரு கதை தான். பட் அது விஷுவலைஸ் பண்ணப்பட்ட விதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் சொல்லலாம். ஒரு பரபரப்பு வந்து ஒவ்வொரு சீன்லையும் ஒரு பரபரப்பு இருந்தது. ஒரு நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பக்கு பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்து அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து என்டர்டைன்மெண்ட்டில் வந்து ரொம்பவே ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சினிமா பார்க்குறது, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது. இந்த விளையாட்டையும் சினிமாவையும் கலந்த மாதிரி ஒரு படம், ஒரு சீரிஸ் எப்படி இருந்தால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன பசங்க விளையாடக்கூடிய கேம்ஸ்லாம் வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட இந்த சீரிஸோட டோட்டல் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா பார்த்தீங்கன்னா அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் யார், எஸ்பெஷலி பணத்தால் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் தான். லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஏதாவது பண்ணி முன்னேற முடியாதா, ஏதாவது பண்ணி பெரிய ஆளாக முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பறிவும் வந்து பெரியவில் படிப்பறிவு இருக்காது, ரொம்ப ஆவரேஜாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறமையாக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு கையில் காசு இருக்காது, ஒரு சொந்தமாக வீடு இருக்காது, ஒரு வாடகை வீட்டில் ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் விட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே அவங்க லைஃப் பார்த்திங்கன்னா இதுக்கு போயிடும். ஸோ டவுனில் கீழே வந்துடும், ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வந்து ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஸோ அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 456 பேரை வந்து இப்போ தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடக்கூடிய ஒரு கேமை விளையாண்டு, இந்த கேமில் ஜெயிச்சா எனக்கு நீ வந்து இப்போ நான் உனக்கு பணம் தரேன், நீ ஜெயிச்சனா உனக்கு பணம் தரேன், இல்லைனா என்கிட்ட ஒரு அடி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க தோத்துட்டே இருக்காங்க, தோக்க அடியும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து அவங்க ஜெயிக்கும் போது பணமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட வந்து ஒரு கார்டு மாதிரி, ஸ்குவிட் கேம் கார்டு மாதிரி கூட்டு வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு தீவுக்குள்ளே கூட்டு வந்து அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க விளையாடக்கூடிய நிறைய விதமான கேம்ஸ்லாம் வச்சு அந்த கேமில் வந்து ஜெயிக்கிறவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க, தோக்குறவங்கள அங்களே ஷூட் பண்ணி சாவடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து மொத்தம் நிறைய கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 லெவல் இருக்குது. இந்த 7-8 லெவலில் வந்து ஒவ்வொரு கேம் நிறைய தோற்றுக்கிட்டே வருவாங்க. ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருப்பார். ஸோ அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு, 45.6 பில்லியன் அந்த சவுத் கொரியன் டாலர் சம்திங் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க ஹீரோக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேரக்டரைசேஷனாக இருக்கும். ஸோ அவருக்கு இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அங்கே இருக்க மற்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ரேஸில் பணம் போட்டு ஏமாந்தவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டு ஏமாந்தவங்க, ஈவன் ஒரு டாக்டர்லாம் கொண்டு வந்து சீசன் 1 வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சீசன் 2 கூட பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஆளுங்க, ஒரு வயசான அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ரேப்பர் மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான், அவனோட கேரக்டர் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ரேப்பர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஒரு ரவுடி மாதிரியான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இதில் வந்து 001 வந்து சீசன் 1 வந்து அதை ஒரு தாத்தாவை காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஷோவை நடத்தக்கூடிய மேனேஜரே வந்து 001 இருக்கார். ஸோ அந்த நம்பரில் வச்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இந்த சீசன் 2லேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ சீசன் 1 எப்படி வந்து நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்ததோ அதே மாதிரி சீசன் 2லேயே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ
சீசன் 2ல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய வித்தியாசமான கேம்ஸ் இருக்குது. சீசன் 1ல அந்த பொம்மை திரும்பக்கூடிய அந்த ஒரு கேமை தவிர, அதுக்கப்புறம் சீசன் 2ல பார்த்தீங்கன்னா, அது சீசன் 2லயும் ஃபர்ஸ்ட் லெவல் அந்த பொம்மை திரும்பக்கூடிய கேமா இருந்தாலும், லெவல் 2ல இருந்து வெவ்வேறு விதமான கேம், நிறைய புது புது கேம்லாம் வந்து அதுவும் சின்ன பசங்க விளையாடக்கூடிய கேம் தான். நிறைய புது புது கேம்லாம் வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து வச்சிருக்காங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ இது வந்து எடுத்தோனே உள்ளுக்குள்ள போல. எடுத்தோனே அங்க கேம்க்குள்ள போல. முதல் 2 சீசன் 2ல முதல் 2 எபிசோடு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹீரோ வந்து பணத்தை ஜெயிச்சுட்டு அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து விட்ட இடத்துலேருந்து சீசன் 1ல விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து இவருக்கு என்னன்னா, இவங்களை எப்படியா நம்ம பழி வாங்கணும். 455 பேரை சாவடிச்சிருக்காங்க. ஆனா யாருக்குமே தெரியல. கவர்மெண்ட், போலீஸ் யாருக்குமே தெரியல. நாம எப்படியாவது இவனை பழி வாங்கணும். ஏதாவது பண்ணி பழி வாங்கணும். இந்த கேமை ஸ்டாப் பண்ணணும். இதுக்கப்புறம் யாரும் சாவக்கூடாது அப்படின்னு ஹீரோ வந்து நினைக்கிறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து இவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரை பண்றாரு. நெறைய பேர்கிட்ட சொல்லி, இவர் யார் வந்து ரெக்ரூட் பண்ணாங்களோ, அந்த இவர் யார் வந்து அந்த கேம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் தேடி தேடி அலையிறாரு. ஸோ அதாவது இவரும் அலையிறாரு. இவர் வந்து சில ஆளுங்கள்ட்ட பணம் குடுத்து அவங்களே அலைய சொல்றாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவனே இவரை தேடி வராங்க. அந்த ரெக்ரூட்டருக்கும் இவருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சீசன் 1ல அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. உண்மையை சொல்ல அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது துப்பாக்கியில் வந்து ஒரே ஒரு புல்லட் மட்டும் வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்குன்னு இருந்துன்னு சொல்லலாம். சீசன் 1 வந்து எண்டிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர பக்குன்னு இருந்துச்சு. ஸோ மாரி சீசன் 2ல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய புது கேரக்டர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து பிளேயர்ஸை பற்றி தான் வந்து சீசன் 1ல வந்து காமிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போடக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு லேடியை கூட காமிக்கிறாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர்லாம் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நல்லவங்க மாதிரி இருக்காங்க. அந்த கேம்குள்ளே போனால் கொஞ்சம் அதுக்கு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி மாறுறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. ஸோ பணம் தான் மேஜரான விஷயம். பணம் தான். பணத்தால் ஒரு மனுஷனோட குணம் எப்படி மாறுது. பணம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, பணம் மட்டும் எவ்வளோ கிடைச்சாலும் மனுஷனுக்கு பத்தவே பத்தாது. உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் பணம் கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பதற வச்சுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் 2ல வந்து ஒரு அவங்க ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேமு போதும்னு நினைக்கிறவங்க இதோட இந்த கேம் வந்து முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை மேற்கொண்டு தொடர்ந்து நினைக்கிறவங்க வந்து போதும்னு நினைக்கிறவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அமுக்கணும். இது தொடரணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ளூ கலர் பட்டன் நினைக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் கேமை முடிச்சுக்கிறீங்கன்னா எவ்வளோ பணம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கீங்களோ உங்களுக்கு ஷேரிங்காக பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்காம இல்லை, உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். ஒரு 2ஆவது லெவல் 3ஆவது லெவலில் நிறைய பேர் அவங்க கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து இன்னும் அடுத்த லெவல் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்குமே, அப்போ அவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனுஷனோட அந்த திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஐயோ இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப பதற வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ எல்லா தடையும் வந்து கேம் வேண்டாங்கிற பட்டன் தான் அமுக்குவாங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேம் வேணும்பாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய பேர் இறந்து போகிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணாம்பாங்க. அப்புறம் சில ஒரு வயசான தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா கடன் இருக்கும். அவர் வந்து கேம் வேணும்னு தான் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பணத்தாசையால் யாரோ ஒருத்தர் இறந்தானே போகிறாங்க, நமக்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து நிறைய பேர் அந்த கேம் வேணுங்கிறது பட்டா நமுக்குவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மனிதனோட அந்த அவலங்கள். ஸோ பணத்தாசையான மனுஷன் எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம இந்த சீரியஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சரி சீசன் 2 முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சா சீசன் 2ல் வந்து வேற ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ சீசன் 2ல் ஹீரோட ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து பிடிச்சிடுறாங்க. என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சீசன் 3ல தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். மேபி சீசன் 3ல ஹீரோவே கூட இந்த கேமை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கூட மாற்றுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து தேடிட்டு இருப்பார். அவர் வந்து இந்த தீவை வந்து தேடிட்டு இருப்பார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட சேர்ந்து
ஹீரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள்லாம் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு மிலிட்ரி மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேடிக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த தீவை கண்டுபிடிக்க மாட்டார். இவருக்கு ஒரு 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 ஷிப்பில் உள்ள கேப்டன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் ஆரம்பத்தில் நல்ல ஒரு மாதிரி காமிப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கெட்டவனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2 இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சீசன் 1 எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக இருந்துச்சோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அதே கதையாக இருந்தாலும், அதாவது கதையோட தொடர்ச்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கேம்ஸ் இருந்தாலும் நிறைய புது புது விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீசன் 2 வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா முடிவு வந்து சரியாக முடிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சீசன் 2லே முடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கதையை இழுக்கிற மாதிரி இருக்குது. சீசன் 3ல முடிப்பாங்களான்னு தெரியல. 2025ல வந்து சீசன் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.